நம்ம கதையின் நாயகன் வந்ததற்கு நன்றி என்று அவருக்கு சொல்லி இங்கேயே பேசலாமா என்று கேட்கிறான். இதை கேட்டு ஜேசனுக்கு பொறுமை குறைய ஆரம்பிக்கிறது. அவன் எதுவும் சொல்லாமல் விக்டருடன் சேர்ந்து வர சொல்கிறான். அதற்கு பிறகு கிளாஸை விட்டு வெளியே போய்விடுகிறான். அப்போது சோஃபி, பிரசிடென்ட் நல்லவர்தான், அவர் சொல்வதை கேட்டு நடந்துக்கோ என்று சொல்கிறாள். உடனே செத் விக்டரை மெதுவாக தட்டி எழுப்பி நடந்த விஷயத்தை அவனுக்கு விளக்குகிறான். இதை கேட்ட உடனே விக்டர் திடீரென எழுந்து தன் நாற்காலியையே கவிழ்த்து விடுகிறான். எல்லாருக்கும் என்ன ஆகிடுச்சு என்று அவன் ஆச்சரியப்படுகிறான். பிறகு அவன் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமுக்கு போக ஆரம்பிக்கிறான். செத், நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னல வர்றேன் என்று விக்டரிடம் சொல்கிறான். அப்போதே கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அவனை பார்த்து கொண்டிருப்பதை கவனிக்கிறான். அவளை அமைதிப்படுத்த சிறிய புன்னகையுடன் நான் இப்பவே திரும்பி வரேன் என்று சொல்லி விக்டரை பின்தொடர்கிறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமில் விக்டர் தான் கொண்டு வந்த நாற்காலியை இழுத்து வைத்து அதில் உட்கார்கிறான். என்னை ஏன் இங்கே கூப்பிட்டீங்க என்று கேட்கிறான். ஜேசன் தன் கண்ணாடியை சரி செய்து கொண்டு நேரடியாக விஷயத்துக்குள் போகிறான். சாங்கை கொண்டு வந்தது யாரென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறான். இதை கேட்டதும் இருவரும் குழப்பமடைகிறார்கள். அப்போதுதான் விக்டருக்கு முந்தைய நாள் நடந்த சண்டை ஞாபகம் வர ஆரம்பிக்கிறது. ஜேசன் விளக்க ஆரம்பிக்கிறான். 2 வருடங்களுக்கு முன் வரை இந்த பள்ளி முழுக்க விளையாட்டு வீரர்களுக்கான பள்ளிதான். அரசாங்கமே நாடு முழுவதுமிருந்து மிகச்சிறந்த திறமையான விளையாட்டு வீரர்களை இங்கே படிக்க அனுப்பியது. அதற்கு விக்டர் கேட்கிறான், இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்ததே, அப்படி இருக்க நான் ஏன் இங்கே இருக்கேன்? ஆனால் நம்ம நாயகனுக்கு இது எல்லாம் ஒன்றும் புரியவில்லை. ஜேசன் தொடர்ந்து சொல்கிறான், இப்போ இந்த பள்ளி ஒரு சாதாரண பள்ளியாக மாறிடுச்சு. அதற்கு காரணம் புரோக். அவன் போகும் வரை நிறைய பிரச்சனைகள் நடந்தது. இப்போ புரோக் திரும்ப வந்திருக்கான். அவன் புதிய பையனை தேடுறான். அதுதான் எல்லாரையும் குழப்பமடைய வைக்குது. பிறகு ஜேசன் கேட்கிறான், அவனுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? செத் சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறான். பிறகு சொல்கிறான், புரோக் சாங் யாருன்னே எனக்கு தெரியாது. இதை கேட்டதும் அங்கே இருந்த எல்லாரும் மேலும் குழப்பமடைகிறார்கள். அதே நேரத்தில் கவுன்சிலிங் ரூமில் ஒரு ஆசிரியர் புரோக்கிடம் பேசுகிறார். நீ தேசிய அணியில் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அது உன் கனவுதானே? ஆனா நீ சந்தோஷமாக இல்லையே என்று கேட்கிறார். புரோக் எதுவும் சொல்லாமல் நின்று கொண்டு நான் போறேன் என்று சொல்லி எழுந்து விடுகிறான். ஆசிரியர் ஒரு கடைசி அறிவுரைக்காக அவனை நிறுத்த முயற்சிக்கிறார். என்ன நடந்தாலும் விளையாட்டை ஒருபோதும் விட்டுவிடாதே என்று சொல்கிறார். ஆனால் புரோக் அவரை வெறித்து பார்த்துவிட்டு அறையை விட்டு வெளியேறுகிறான். கதவு மெதுவாக மூடப்படுகிறது. மீண்டும் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமில் ஜேசன் புரோக் இருந்த காலத்தை விளக்குகிறான். அந்த நேரத்தில் பல மாணவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார்கள். ஜேசன் நிலைமையை பார்க்க வந்தபோது அது ஏற்கனவே தாமதமாக இருந்தது. புரோக் பல மாணவர்களை அடித்து வீழ்த்தி ரத்தம் வடிந்த நிலையில் ஜேசனை எதிர்கொண்டான். அந்த சம்பவத்தால் பல மாணவர்கள் தங்கள் விளையாட்டு வாழ்க்கையை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. புரோக் மற்றும் சிறுவர் திருத்தக்காவியில் அனுப்பப்பட போகும் நிலையில் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படவும் இருந்தான். ஒரு ஜூடோ மாணவன் தேசிய அணிக்கு செல்ல இருந்தான். ஆனால் அந்த சம்பவம் அவனுடைய கனவையும் நிறுத்திவிட்டது. இந்த சம்பவத்துக்கு பிறகு ஸ்பான்சர்கள் எல்லாம் பள்ளியை விட்டு விலகிவிட்டார்கள். அதனால் இந்த பள்ளி ஒரு சாதாரண பள்ளியாக மாறியது. ஆனால் கிளப்புகள் மட்டும் தொடர்ந்து இருந்தன. ஜேசன் சொல்கிறான், புரோக்கை காப்பாற்றியது ஒரு ஆசிரியர்தான். அவன் தண்டனை பெறாமல் ஒரு அணியில் சேர அவர் உதவி செய்தார். இந்த நீண்ட கதையால் செத் சலிப்படைய ஆரம்பிக்கிறான். அப்போது ஜேசன் மீண்டும் சொல்கிறான், அவன் திரும்ப வந்தது உன்னால்தான். விக்டர் சற்று எரிச்சல் அடைந்து செத்தை விசித்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறான். ஆனால் நம்ம நாயகனுக்கு இன்னும் ஒன்றும் புரியவில்லை. நாள் முடிவில் இருவரும் பள்ளியை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியே கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் சோஃபி அவர்களை காத்துக் கொண்டிருக்கிறாள். நம்ம நாயகன் அவளை அங்கே காத்திருப்பதை கவனிக்கிறான். அதை பார்த்த விக்டர் சிறு கிண்டல் புன்னகையுடன் சிரிக்கிறான். சோஃபி, நீங்க ஓகேவா என்று கேட்கிறாள். செத் ஆமாம் என்று பதில் சொல்கிறான். அதை கேட்டவுடனே விக்டர் அந்த இடத்தை விட்டு விலகி குட் லக் என்று சொல்லி கிளம்புகிறான். செத் இன்னும் குழப்பத்திலேயே இருக்கிறான். விக்டர் இருவருக்கும் விடை பெற்று செல்கிறான். பிறகு நீ என்னுக்காகத்தான் காத்திருந்தியா என்று செத் கேட்கிறான். அவள் பதில் சொல்லாமல் தன் பேக்கை முகத்துக்கு முன்னால் வைத்து எப்படி சொல்வது என்று யோசிக்கிறாள். செத்துக்கு இன்னும் ஒன்றும் புரியவில்லை. அப்போதுதான் அவள் நேராக அவன் கண்களை பார்த்தபடி என்னை நினைவிருக்கிறதா என்று கேட்கிறாள். அதற்கு அவன் நீங்க கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் தானே என்று சொல்கிறான். இந்த பதில் சோஃபியை எரிச்சல் அடைய செய்கிறது. அவள் உதவ முயற்சித்து நம்ம சின்ன வயசு நினைவிருக்கிறதா என்று கேட்கிறாள். அதற்கு அவன் ஆமாம் தெரியும் என்று சொல்கிறான். பிறகு செத் சொல்கிறான், ஸ்பிரிங் டே கேர்ல என்னை நினைவிருக்குது. அப்போ நாம ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். அதை கேட்டதும் சோஃபி மெதுவாக சிரிக்கிறாள். செத் தொடர்ந்து சொல்கிறான், நம்ம வீட்ல நிறைய விளையாடி இருக்கோம். அது அவளை இன்னும் சிரிக்க வைக்கிறது. மரங்கள்ல ஏறி விளையாடியது, அவன் முகத்தில் அவள் முத்தம் கொடுத்தது எல்லாவற்றையும் நினைவுபடுத்திக் கொள்கிறார்கள். பிறகு செத் தன் முகத்தை சுட்டிக்காட்டி நீ முத்தம் கொடுத்ததை யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறான். அப்போ நாம குழந்தைகள்தானே என்று அவன் சொன்னதும் அவள் முகம் சோர்வடைகிறது. செத் கேட்கிறான்,
இதை கேட்கத்தான் இவ்வளவு நேரம் காத்திருந்தியா? அந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட் கவுன்சில் உறுப்பினர்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறார்கள். சோஃபி, நீ எனக்காக காத்திருந்தியா என்று ஜேசனிடம் கேட்கிறாள். அவன் பிரசிடென்ட்டை பின்தொடர்ந்து கிளம்பி விடுகிறான். செத் அவர்களை பார்த்து கொண்டிருக்கிறான். அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லா ஒத்து போகிறாங்க போல என்று நினைத்து சிரிக்கிறான். அவன் மறுபக்கம் நடக்க ஆரம்பிக்கிறான். நடக்கும்போது சின்ன வயசு நினைவுகள் அவனுக்கு மீண்டும் ஞாபகம் வருகிறது. அவன் மெதுவாக சிரித்தபடி தன் வழியில் தொடர்கிறான். அவனுடைய கார் மீண்டும் அதே இடத்தில் நிற்கிறது. டிரைவர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார். செத் காரில் ஏற முயற்சிக்கிறான். அப்போதும் டிரைவர் தூங்கிக் கொண்டே வணக்கம் என்று சொல்கிறார். நீ எப்பவும் இவ்வளவு நாவசா இருக்கிற என்று செத் கேட்கிறான். அதை கேட்டவுடனே டிரைவர் திடுக்கெட்டி எழுந்து மீண்டும் மன்னிப்பு கேட்கிறார். அம்மாவோட ரெஸ்டாரண்ட் வழியா போகலாமா என்று அவர் கேட்கிறார். செத், வேண்டாம், நேரா கம்பெனிக்கே போங்க என்று சொல்கிறான். சன்ஷைன் குரூப் கட்டடத்தில் பிரசிடென்ட் ஆபீஸில் காகித வேலைகளை பார்த்து செத் சலிப்படைகிறான். காகிதங்களை புரட்டியபடி இது எல்லாம் பற்றி நான் என்ன தெரிஞ்சுக்கணும் என்று கேட்கிறான். அவனுடைய மாமா வேலையில் இருக்கும்போது ப்ரொஃபஷனலா பேசு என்று சொல்கிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செத் கேட்கிறான், நான் இன்னும் ஆபீஷியலா பிரசிடென்ட் இல்லையே, இதை செய்ய வேண்டுமா? அவனுடைய மாமா பதில் சொல்கிறார், சன்ஷைன் சாதாரண கம்பெனி இல்லை, இதன் அடிப்படை கேங்ஸ் தான். வேலையில லீகல் மாதிரி தெரியும், ஆனா உள்ளே அண்டர்வேர்ல்டுல எல்லா துறையிலும் இல்லீகல் பிசினஸ் நடக்குது. பிறகு அவர் அமைதியாகி சொல்கிறார், இன்னும் 2 வருடம் இருக்கு, அதுக்கப்புறம்தான் நீ முழுக்க பொறுப்பெடுப்ப. ஆனால் இதுவே போதும், நீ பாஸின் பையன், அதனால் எல்லா எக்ஸிகியூட்டிவ்ஸும் உன்னை ஏற்கனவே ஏற்றுக்கொண்டாங்க. செத் ஆழ்ந்த மூச்சு விடுகிறான். அந்த நேரத்தில் ஒரு போன் வருகிறது. மாமா போனை எடுக்கிறார். பூசன் குழு ஆட்கள் வந்திருக்காங்க என்று சொல்லப்படுகிறது. அழைப்பு துண்டிக்கப்படுகிறது. அவர் கடுமையாக கோபப்படுகிறார். அந்த நேரத்தில் கதவு திறக்கப்படுகிறது. இங்கே வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க என்று மாமா கேட்கிறார். அப்போதே பூசன் குரூப்பின் தலைவர் டெரிக் பேக் அறைக்குள் நுழைகிறார். நான் இங்கே வரவேற்பு இல்லையா என்று கேட்கிறார். மாமா, இது துரோகம் என்று சொல்கிறார். டெரிக் கோபமாக பதில் சொல்கிறார், ஒரு சின்ன பையன் பவர் எடுக்கிறத நான் ஏற்க மாட்டேன். இது மாமாவை மிகவும் கோபப்படுத்துகிறது. அந்த நேரத்தில் செத் நடுவில் தலையிடுகிறான். அவன் டெரிக்கை பார்த்து, நீங்க ஒன்று செஞ்சீங்க, உங்க மூக்கு இப்போ எப்படி இருக்கு என்று கேட்கிறான். டெரிக், கடந்த முறை கவனக்குறைவு என்று பதில் சொல்கிறார். செத் கேட்கிறான், மீண்டும் முயற்சி பண்ணலாமா? அவன் உற்சாகமாக, இது சரியான நேரம், இப்போ எனக்கு ரொம்ப கெட்ட மூட்ல இருக்கேன் என்று சொல்கிறான். உடனே செத் டெரிக்கின் மேல் பாய்கிறான். டெரிக் எதிர்வினை செய்கிறார். அந்த நேரத்தில் ஒரு வலுவான மோதல் சத்தம் கேட்கிறது. அடுத்த நாள் பள்ளியில் செத் டிரைவருக்கு விடை சொல்லிக் கொண்டு பள்ளிக்குள் நடக்கிறான். அதை தூரத்திலிருந்து ஜேசன் கவனிக்கிறான். இருவரும் ஒருவரை ஒருவர் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்க, அதே நேரத்தில் செத் பள்ளி கேட் வழியாக உள்ளே நுழைகிறான். அவர்கள் அனைவரும் புரோக்கை குறித்து எச்சரிக்கையாகவே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் புரோக் தன் தம்பியிடம், எப்படியாவது அந்த பையனை இங்கே கொண்டு வா என்று உத்தரவிடுகிறான். தூரத்திலிருந்து இதை கவனித்த ஜேசன் புரோக் பள்ளி நுழைவாயிலை பார்த்து கொண்டிருப்பதை கவனிக்கிறான். ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரூமில் பிரசிடென்ட் ஜேசன் நிலைமையை விளக்கி, புரோக்குடன் சண்டையில் ஈடுபடாதீங்க என்று அனைவரையும் எச்சரிக்கிறான். இதை கேட்டதும் டேட் எரிச்சல் அடைகிறான். அவன் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி சொல்றான்? நாம் ஏன் அவனை பார்த்து பயப்படணும் என்று கேட்கிறான். சாம் பதில் சொல்கிறான், புரோக் ஒரு தேசிய விளையாட்டு வீரன், அவனுக்கு நம்முடன் சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இது டேட்டை இன்னும் அதிகமாக கோபப்படுத்துகிறது. இந்த பள்ளி இன்றைக்கு இப்படி ஆகியிருக்கிறதுக்கு காரணமே அவன்தான் என்று கத்துகிறான். ஜேசன் விவாதத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து, நாம் இதை பற்றி எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிறான். இந்த வார்த்தைகள் டேட்டின் மனதை முற்றிலும் உடைக்கிறது. நாம் எல்லாரும் விளையாட்டு பள்ளி என்பதால்தான் இங்கே வந்தோம், அதை முழுக்க அழித்தது அவன்தான் என்று நினைவு கூர்கிறான். அனைவரும் அது உண்மைதான் என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனால் செய்ய ஒன்றுமில்லை. டேட் கோபத்தில் நாற்காலியை உதைத்து, என்னிடமிருந்து எடுத்ததையெல்லாம் எப்படியாவது மீட்டெடுப்பேன் என்று கத்துகிறான். அதே நேரத்தில் காப்லின் செத்தின் கிளாஸுக்குள் சென்று அவனை மீண்டும் தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறான். மிக மெதுவாக அவனை எழுப்பி வெளியே வந்து பேச வேண்டும் என்று சொல்கிறான். எனக்கு தூக்கம் வருது என்று செத் சொல்கிறான். முக்கியமான விஷயம் என்று காப்லின் சொல்வதால் செத் சம்மதிக்கிறான். இருவரும் கிளாஸை விட்டு வெளியேறுகிறார்கள். அதை விக்டர் கவனித்துக் கொண்டிருக்கிறான். காரிடாரில் நடக்கும்போது சோஃபி என்ன ஆகப் போகுதோ என்று கவலைப்படுகிறாள். பள்ளி மைதானத்தில் புரோக் மற்ற மாணவர்களையெல்லாம் அடித்து வீழ்த்திய பிறகும், இதுதானா உங்களால் முடிந்தது என்று அலுப்பாக கேட்கிறான். இதை கேட்ட கேப் கோபமாக அவனை தாக்க முயல்கிறான். அவன் உதைத்த கால் புரோக்கின் கையில் தடுக்கப்படுகிறது. உடனே புரோக் அவன் காலை பிடித்து, உன் கடவுளிடம் பிரார்த்தனை செய்துட்டியா என்று கேட்கிறான். பிறகு அவனை மண்ணில் பலமாக வீசி எறிகிறான். அவன் மயங்கி கிடப்பதை பார்த்தும் புரோக்குக்கு சலிப்பே. இனி நீ நடக்கவே மாட்ட,
என்று சொல்ல முயல்கிறான். அந்த நேரத்தில் ஜேசன் வந்து சண்டையை நிறுத்துகிறான். புரோக் அவனை அடையாளம் காண்கிறான். ஜேசன் கேட்கிறான், உனக்கு இந்த பள்ளியுடன் எந்த பிரச்சனையும் இல்லையே, அப்படி இருக்க ஏன் இங்கே? புரோக் சொல்கிறான், பள்ளியுடன் பிரச்சனை இல்லை, புதிய பையனை பேசதான் வந்தேன். ஜேசன் எச்சரிக்கிறான், பள்ளி வளாகத்தில் மேலும் குழப்பம் செய்யாதே. அதற்கு புரோக் சிரித்தபடி, நீ பணக்கார குடும்பம் கவுன்சில் பிரசிடென்ட் என்பதால்தான் பயமில்லாமல் இருக்கலாம், ஆனா நான் உன்னைவிட மேலானவன் என்று சொல்கிறான். ஜேசன் உறுதியாக நின்று, ஒரே ஒருவனுக்காக முழு பள்ளியையும் பிரச்சனையில் தள்ள முடியாது என்று சொல்கிறான். அந்த நேரத்தில் காப்லன் கொண்டு வந்த செத் அங்கே வந்து சேர்கிறான். செத் புரோக்கை பார்த்ததும், இவன்தான் எல்லாரும் பேசுற புரோக்கா என்று புரிந்து கொள்கிறான். காப்லனின் அண்ணன் முகம் நினைவுக்கு வந்து பெரிய புன்னகையுடன், நீ இன்னும் மாறவே இல்லை என்று சொல்கிறான். புரோக் அவனை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். செத்தின் கைகள் நடுங்க ஆரம்பிக்கிறது. பிறகு அவன் கைமுட்டியை இறுக்குகிறான். அந்த நேரத்தில் ஜேசன் இருவருக்கும் நடுவில் வந்து நிற்கிறான். புரோக் எச்சரிக்கிறான், பின்வாங்கலன்னா பின்னால் வருத்தப்படுவ. ஆனால் ஜேசன் உறுதியாக, பள்ளியில் சண்டை கிடையாது என்று கட்டளையிடுகிறான். இறுதியில் புரோக் பொறுமை இழந்து ஜேசனை தாக்க முயல்கிறான். அப்போ செத், வழிவிடு என்று ஜேசனை தள்ளிவிடுகிறான். நீ என்னை பார்க்கத்தான் வந்தாய் என்று செத் சொல்கிறான். ஜேசன் இன்னும் எச்சரிக்க முயல்கிறான். செத் பதில் சொல்கிறான், பள்ளிக்கு பிரச்சனை வரவிட மாட்டேன். ஜிம்மில் போய் சண்டை போடலாம். எப்படி சண்டை வேண்டுமானாலும் எனக்கு பரவாயில்லை. புரோக் அமைதியாக அவனை பார்த்து கொண்டே இருக்கிறான். நான் உன்னை பயப்படல என்று செட் சொல்கிறான். புரோக் கை உயர்த்தும்போது, நான் பயந்தவன் மாதிரியா தெரிகிற என்று செத் கேட்கிறான். அவனுடைய பார்வை அங்கிருந்த எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. ஜிம் எங்கே என்று செத் கேட்கிறான். பள்ளி முழுவதும் பாக்ஸிங் கிளப் அருகே சண்டை நடக்கப் போகுது என்ற வதந்தி வேகமாக பரவுகிறது. பாக்ஸிங் ரிங்கில் இருவரும் நேருக்கு நேர் நிற்கிறார்கள். செத் ஸ்ட்ரெச் செய்தபடி சிரிக்கிறான். புரோக் சட்டையை கழற்றி கைகளை வார்ம் அப் செய்கிறான். கவுன்சில் பெண் ஜேசனை கிண்டலடித்து, இதுக்கு தீர்வு காண மாட்டியா என்று கேட்கிறாள். மேலிருக்கைகளில் நேத்தன் சண்டை ஆரம்பிக்கப் போவதைக் கண்டு அதிர்ச்சியடைகிறான். அப்போ பிஇ ஆசிரியர் கத்திக்கொண்டு வருகிறார். எல்லாரும் பதற்றமடைகிறார்கள். ஆனால் அவர் ரிங்குக்கு வந்து செத்துக்கு கைகுழைகள் கொடுத்து, சண்டைக்கு இதுதான் தேவை என்று சொல்கிறார். நான் ரெஃபரி, MMA விதிகள் படி 3 ரவுண்ட், ஒவ்வொரு ரவுண்டும் 3 நிமிடம் என்று அறிவிக்கிறார். ஆசிரியரை பார்த்த செத் தன்னம்பிக்கையுடன் சிரிக்கிறான். அதே நேரத்தில் ஒரு மாணவன் கிளாஸுக்குள் ஓடி வந்து, பாக்ஸிங் ஜிம்மில் சண்டை நடக்கிறது என்று கத்துகிறான்.